இன்றைய சிவஸ்துதி என்ற சிந்தனை பகுதியில் மெய்கண்ட சாத்திரத்தில் சிவஞான போதம் அதில் 4வது சூத்திரத்துக்கு ஒரு பாடல் இருக்கு. இந்த சிவஞான போத பாஷ்யத்தில் இதை கொடுத்துருக்காங்க. எண்ணில் ஓங்காரத்து ஈசரு சதாசிவமாம் நன்னிய விந்துவோடு நாதத்து கண்ணிற் பங்கையன் மாலோடு பரமனாதி தெய்வம் மகர உகாரமாகவும் தாம். ரொம்ப அழகாக இந்த பாடல். இது பாடலாக படிக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியல. அதாவது இந்த பாடலுடைய சிறப்பில் ஒரே ஒரு வார்த்தையை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த பாடல் ஒரு அற்புதமான தகவலை நமக்கு தருது. ஏன்னா மெய்கண்ட சாத்திரம் என்ன தகவல் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும், எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அதாவது மூச்சு விட்டுருக்கு, அதுக்கு இச்சை இருக்குது. இச்சைனா வாழணுங்கிறது. இப்போ மரத்துக்கு கூட ஜலம் வேணுங்கிற ஒரு இச்சை இருக்குது, தான் வாழணுங்கிற எண்ணம் இருக்குது, அந்த இச்சாசக்தி. அது மாதிரி செயல்னால் இயக்கம், செயல் இருக்குது, ஞானம் இருக்குது, ஓரறிவு. அந்த மாதிரி இச்சா ஞான கிரியா, இந்த உடல் தாங்கிய அனைத்து ஜீவர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். உடம்புக்கு உள்ள எல்லாருக்குள்ளேயும், அதாவது மரத்துக்குள்ளேயும் செடிக்குள்ளேயும் மனுஷனுக்குள்ளேயும், நீங்கள் எந்த விலங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது உள்ள உயிர் வஸ்து இருந்ததுன்னா அதில் இந்த சாமி இருப்பாங்க. ஆமாம், அதை எப்படி சாஸ்திரம் பிரிக்கிறது பார்ப்போம். சமஸ்த உயிரினங்களும் 5 பூதங்களுடைய செயற்கையினாலே ஆனவர்கள். பஞ்சபூதங்களுடைய செயற்கை. பிருத்திவி சாரம் இருக்கும். பிருத்திவி சாரம்னா பூமி, பூமியை சார்ந்து. அப்பு சாரம் ஜலம், தேயு சூடு, ஆகாசம் வெளி. பிருத்திவி அப்பு தேயு வாயு. தேயு அப்படிங்கிறது. இப்போ பிருத்திவி சாரம்ங்கிறது என்ன? பூமி சமம். அப்பு சாரம் ஜலம், தேயுன நெருப்பு, வாயுன காற்று, ஆகாசம்னா இடம். இந்த பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலே சேர்ந்து இந்த யாக்கை உருவாகிறது அப்படின்னு சொல்கிறான். இந்த உடம்பு ஆன்மாக்களுக்கு எல்லாருக்குமே உடம்பு இருக்குது. இப்போ மரம் வந்து உயிருள்ள வஸ்து, அது ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடம்பு இருக்குது. அந்த உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னா, பிருத்திவி சாரம், பூமியை விட்டு மேலே எடுத்துட்டோம்னா அந்த மரம் இறந்து விடும். அதே மீனுக்கு உடம்பு இருக்குது, அது அப்பு சாரம், ஜலத்தில் இருக்குது. ஜலத்தை விட்டு நீக்கினா அந்த மீன் இறந்து போய்டுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பழைய காலத்தில் சகோர பட்சின்னு சொல்லுவாள், அந்த அன்னப்பட்சி, இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இது ஆகாச சாரம். அது கூண்டு கட்டுற இடம்லாம் பார்த்திங்கன்னா மிக உயரமாக இருக்கும். கோயில் புறானே ஒரு புறா இருக்குது, அது கோயில் மிக உயரமான இடத்துல கூண்டு கட்டும். கீழே வர வர அதால் வந்து அந்த அடர்த்தியான அந்த தன்மையை வந்து செறிவுபடுத்திக்க முடியும் மிக உயரமான இடத்துல. ஆகாச சாரம். அதுமாரி தேயு சாரம், நெருப்பு இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய ஜந்துக்கள்னு சில விஷயம் இருக்குது. ரொம்ப பாலையாக இருக்கும், அது சூடு அப்படியே கமகமகமன்னு இருக்கும். சூடு எப்போதுமே இருக்கும் அந்த க்ஷேத்திரத்தில். அந்த மாதிரி இடங்களில் வளரக்கூடிய ஒரு சில விஷயங்களாக தீக்கோழின்லாம் அதை சொல்லுவாள். அந்த மாதிரி பிருத்திவி சாரம், அப்பு சாரம், தேயு சாரம், வாயு சாரம், ஆகாச சாரம், இது எல்லாம் சமமாக எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்குது. அதில் இந்த பிருத்திவி சார, அப்பு சார, தேயு சார, வாயு சார, ஆகாச சாரத்தில் அவைகளால் இந்த உடம்பு ஆக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்பு அப்படி ஆக்கி கொடுக்கும்போது இந்த 5 தெய்வத்தோட தொடர்பு இருக்குது. அந்த 5 தெய்வம் என்ன அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்கிறது என்னென்னா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் அப்படின்னு 5 தெய்வம் இருக்குது. எல்லா உடம்புக்குள்ளேயும் இருக்குது இந்த 5 சாமியும். எங்கு பார்த்தாலும் இருக்கான். இப்போ பிரம்மாங்கிறவர் வந்து பிருத்திவி சாரமாக இருப்பார். பிருத்திவி சாரம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆன்மா நீங்கிய பிறகும் எஞ்சி இருக்கிற பகுதி தான் பிருத்திவி சாரம். உடம்பு போனது, உயிர் போனதுக்கப்புறம் உடம்பு இருக்கோ இல்லையோ, அதுதான் பிருத்திவி சாரம். அதுக்கு பிரம்மா தான் அதிதேவதை. அடுத்தது விஷ்ணு அப்படிங்கிறது, உயிருள்ள பொருள் எதுவுமே தண்ணி இல்லாத வாழ முடியாது, அது வந்து விஷ்ணு. அதே மாதிரி சூடு இல்லாமல் வாழ முடியாது, அதுக்கு அதிதேவதை ருத்ரன். சூடு இருக்கும் எல்லாத்துக்குள்ளேயும். மனிதனுக்குள்ளேயே உடம்புல சூடு இருக்கும். இறந்த பணம் ஜில்லுன்னு இருக்கும். அந்த சூடு நெருப்பினுடைய சாரம் தேய். வாயு எல்லாமே மூச்சு விடும், மரமே மூச்சு விடுறது, எல்லாம் மூச்சு விடுறது. அப்போ அந்த காற்றினுடைய சாரம்
ஆகாசம் அப்படிங்கிறது வெளி, இது எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடம் அல்லது ஒளி. இந்த சாமி வந்து பிருத்திவிக்கு பிரம்மாவும், அப்புவுக்கு விஷ்ணுவும், தேயுக்கு ருத்ரனும், வாயுக்கு வந்து ஈஸ்வரனும், ஆகாசத்துக்கு சதாசிவன் அப்படிங்கிற தேவதை. இந்த 5 தேவதையும் எல்லாரு உடல் படைத்த எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறான். இந்த பஞ்ச தேவதையும் இருக்குது எல்லார் உடம்புலையும். வாவா சிவம். இவர் இந்த 5 தேவதை தான் நமக்கு அந்த பரமாத்மாவை காட்டி கொடுக்கணும். அப்போ இயல்பாகவே உடம்புல இந்த 5 பஞ்சபிரம்மம்னு சொல்கிற வழக்கம் இதை. இந்த 5 தேவதையும் ஒவ்வொரு உடம்புலையும் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மறைஞ்சிருக்கு. அந்த 5 தேவதை எப்படி இருக்குது அப்படின்னா பட்டை தீட்டாத வைரம் மாதிரி இருக்குது. இந்த வைரம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை தீட்டினா மாத்திரம்தான் வைரம்னு தெரியும். அது வரைக்கும் அது தெரியாது. அதுக்கு எந்த விதமான பிரகாசமும் சூரியனுடைய ஒளியை உள்வாங்கி வெளியில் கக்கக்கூடிய, அதாவது ஒளியை உள்வாங்கி வெளியில் தள்ளும் ஒளி பொருள். ரத்தினம் எல்லாமே அப்படி தான். அந்த ரத்தினங்கள் வந்து மறைஞ்சு இருக்கும். அதை பட்டை தீட்ட தான் வெளிப்படும். அந்த மாதிரி எல்லாருடைய உடல்களிலும் இறைவன் தங்கி இருந்து அந்த உடல்களை இயக்குகிறான், அந்த ஆன்மாவை. அப்போ ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இந்த பஞ்சசிவனுடைய சக்தியும் இருக்குது, பஞ்சபிரம்மமும் இருக்குது. இதை தான் ஆகமங்கள் பஞ்சபிரம்ம மந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த சக்தி எப்படி இருக்குன்னா மறைஞ்சிருக்கு. இந்த சக்தியை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஓங்கார மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்கிறார். அந்த ஓங்காரங்கிறது ரகசியம். அந்த மந்திரத்தை சொல்ல அந்த எப்படி வந்து ஒரு கல்லானது பட்டை தீட்ட வெளிப்படுமோ அது மாதிரி இந்த உடலில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்திலாம் வெளிப்படும் அந்த ஜபத்தில். அந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதை ஓங்காரம்னு சொல்கிறா. அதை பாரம்பரியமாக தான் கற்றுக்கணும்னு சொல்கிறா. அந்த ஓங்காரத்து உட்பொருளை அப்படின்னு கடைசியில் அச்சோப்பத்தில் சொல்கிறார் மாணிக்க வாசகர். சிவபெருமான் ஓங்காரத்து உட்பொருளை சொன்னான் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஓங்காரத்து உட்பொருளை நாம் அறிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகள் வெளிப்பட துன்பங்கள் நம்மை விட்டு ஓடிவிடும், இன்பம் நம்மை குறித்து வரும். அதே மாதிரி நீண்ட ஆயுசு வரும். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ரகசியத்தை சொல்லுகிற எண்ணில் ஓங்காரத்து ஈசர் சதாசிவமாம் நன்னிய விந்துவோடு நாதத்துக்கு கண்ணீர் பகர் அயன் மாலோடு பரமநாதி தெய்வம் மகர உகரம் மகரத்தாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அப்போ அதை வியாக்கியானமாக சாஸ்திர ஸ்லோகம். அது இதில் ரொம்ப நுட்பமாக இந்த பொருளை சொல்லியிருக்கான். அது மாதிரி எல்லாருடைய உடலுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். அவன் நாம் என்ன செய்கிறோமோ அதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கான். அதனால் பாவங்களை விலக்கி புண்ணியங்களை பெறுவதற்கு அந்த பட்டை தீட்டப்பட்ட அந்த கருங்கல் மாதிரி நம்ம இருக்கோம். அதுபடி அதை வந்து வெளிப்பட ஓங்காரத்து உட்பொருளை புரிஞ்சுக்க அது பட்டை தீட்டதாக மாறும். அப்படி பட்டை தீட்ட நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக தன்மைகள் வெளிப்படும். இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.